Dear aspirants, welcome to Alpha Coaching Center. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 15th October 2022 அன்னைக்கு நடந்த டெட் பேப்பர் 1 क्वेश्चन பேப்பர்ல ஆஃப்டர்நூன் பேட்ச் क्वेश्चन பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 91 ல இருந்து 100 வரைக்கும் இருக்க சம்ஸை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு 101 ல இருந்து 110 வரைக்கும் இருக்க சம்ஸை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चंस போலாம். 1 2 3 4 5 6 7 ஆகிய அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது? ஓகேவா? the least number which is divisible by all 1, 2, 3, 4, 5, 6 and 7 is. ஓகேவா? என்ன கேக்குறாங்கன்னா வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண், அதாவது இந்த எல்லா நம்பரையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேக்குறாங்க. சோ நீங்க ஈஸியா தான் ஆப்ஷன் இருந்து போலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது 2 3 4 5 6 7. ஓகேவா? இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சி வரக்கூடிய எண் தான் நமக்கு என்னன்னா அனைத்து வரக்கூடிய மிகச்சிறிய எண்ணா இருக்கும். சரி பாருங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. ஸோ 2னா நீங்க 1 டைம் 3 அப்படியே வந்துடும். 4ல 2 டைம்ஸ் இருக்கு. 5 அப்படியே வந்துடும். 6ல 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ 3, 7 7ல அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் 3ல போகலாம் பாருங்க. போட்டோம்னா 1 இங்கே 3 1 டைம் வந்துடும். 2 அப்படியே வரும். 5 3ல 1 டைம் 7. ரிமைனிங் எல்லாம் 2 5 7 எல்லாம் தனித்தனியாக வந்துடும் பாருங்க. அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு மணி இங்கே கீழே ஒரு 2 இருக்கு. 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7. ஓகேவா? ஏன்னா இங்கே 1 நமக்கு தேவை. ஏன்னா 1 மல்டிபிள் அதே தான் வரும். ஸோ ஆனால் 1 விட்டேன். மீது 2 3 4 5 6 எழுதி நம்ம கண்டுபிடிக்கிறோம் எல்சிஎம். பாருங்க 2 3 6 6 2 12 12 5 60. 12 நமக்கு எவ்வளோ? 12 நமக்கு 60 60 7 7 6 42 0 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? எல்சிஎம் வந்து 420. அப்போ இந்த எல்லா நமக்கு மிகச்சிறிய என்னதுன்னா 420. அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி. இப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்பர் எடுத்து ஒவ்வொரு நம்பர் டிவைட் பண்ணி பாருங்க. இப்போ 3 எடுத்தோம்னா 320 3 டிவைட் ஆகாது. அதே மாதிரி 220 3 டிவைட் ஆகாது. அப்படி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சு கடைசியா வரக்கூடிய 120 7 டிவைட் ஆகும் பாருங்க. கண்டிப்பா ஆகாது. 420 மட்டும் தான் எல்லாரும் டிவைட் ஆகும். ஸோ அனைத்து வகுப்புடைய மிகச்சிறிய எண் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதோட எல்சிஎம் என்னன்னா 420. ஸோ ஆன்சர் இஸ் 420, ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. 8 பவர் m மைனஸ் 1 பிளஸ் 8 பவர் m பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4160 எனில் m ஸ்கொயரை காண்க. m ஸ்கொயரை காண்க. இதெல்லாம் அந்த அடுக்கு விதிகளை பயன்படுத்தி போடணும். ஓகே, அப்போ லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் அதை பயன்படுத்தி போடணும். கொஞ்சம் யோசிச்ச ஆன்சர் போட்டல பாருங்க. இங்க இருக்கு 8 பவர் m மைனஸ் 1 இருக்கு. அதை நாம எப்படி எழுதலாம்? 8 பவர் m மைனஸ் 1 பிளஸ் 8 பவர் m பவர் m பவர்ல இருக்கு. m வந்து பவர் m பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4160. ஓகேவா? இந்த 8 பவர் m மைனஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம்? 8 பவர் m டிவைட் பை 8 பவர் 1 எழுதலாமா? ஏன்னா a பவர் m மைனஸ் n தான் இருக்கு. ஸோ a பவர் m டிவைட் பை a பவர் n பிளஸ் 8 பவர் இன்ட்டு இங்க 8 பவர் 1 இருக்கு. ஏன்னா இங்க m பிளஸ் n இருக்கனால நம்ம 8 பவர் n எப்படி எழுதுவோம்? மல்டிபிள் எழுதுவோம். ஸோ 8 பவர் m இன்ட்டு 8 பவர் 1 எழுதிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 4160. இதுல என்ன பண்ணலாம்? 8 பவர் m மட்டும் வெளியே எடுத்துலாமா? ஏன்னா ரெண்டுலயும் என்னன்னா காமனா 8 பவர் m தான் இருக்கு. ஸோ 8 பவர் m காமனா வெளியே எடுத்தோம்னா இங்க என்ன இருக்கு? மீதி 1 இருக்கும். 8 பவர் 1 நமக்கு 8 தான். ஸோ 8 அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் இங்க 8 பவர் m வெளியே வந்துச்சு. மீதி நமக்கு என்ன இருக்கு? 8 தான் இருக்கு. ஸோ 8 இஸ் ஈக்குவல் டு 4160. இந்த 8 பவர் m அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு இங்க இது கண்டுபிடிக்க பாருங்க. 8 பிளஸ் 8 8 64 64 பிளஸ் 1 65. அப்ப 65 பை 8 இஸ் ஈக்குவல் டு 4160. 65 போயிட்டு அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 8 பை 65 மாறும். 8 பவர் m இஸ் ஈக்குவல் டு 4160 இன்டூ 5 பை 8 பை 65. கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 5ல கேன்சல் பண்ணா ஒரு டைம், இங்க 3 டைம் 13. மீன் இங்க 41ல 8 டைம் இருக்கும். மீதி 1 16னா 3 டைம் 35 5 மீதி 1 10னா 2 டைம். ஓகே, அப்ப 832. ஸோ ரிமைனிங் என்ன 13 இருக்கு. ஸோ 13 டேரக்டா கேன்சல் பண்ணா ஓர் 13 இங்க 13 65 வருமா? 65 இன்னொரு 13 சேர்த்தனோம்னா 75 78. அப்ப 6 13 நமக்கு என்ன? 78. 83 78 போய் மீதி 5 52னா 4 13 நமக்கு எவ்வளோ? 52. ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு. இங்க 64 இருக்கு. ஸோ அப்ப 64 இன்ட்டு 8 4 8 32 மீதி 3 6 8 48 48 3 51. அப்ப 512. அப்ப 8 பவர் mங்கிறது is equal to 512.
ஸோ 8ஓட பவரில் இருக்கிறான்னா நம்ம 8ஓட பவரை மாற்றலாமா? ஈஸியாக மாற்றலாம். 512 நமக்கு என்ன 8 கியூப். ஓகேவா? 8 கியூப் நமக்கு 512. ஏன்னா 8 8 64, 64 8 512. ஸோ எல்லாம் ஈஸியாக போட்டுருணும். பாருங்க 8 பவர் m, இதை 8 கியூப் எழுதலாம். அப்போ எம்மோட வேல்யூனா 3. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்மோட வேல்யூ கேட்கல, m ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா படிக்கணும். என்ன கேட்குறாங்க? m ஸ்கொயரு. ஸோ m ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்னது 9. அப்போ இங்கே ஆன்சர் என்ன 9. ஆப்ஷன் டி. ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் இஸ் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் போல பாருங்க. தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் ஒரு கட்டிடத்தின் ஜன்னல் அமைந்துள்ளது. அதன் மீது 2.5 மீட்டர் நீளமுள்ள ஏணி சாத்தப்பட்டுள்ளது எனில் ஏணியின் அடிப்பாகத்திலிருந்து கட்டிடத்திற்கு உள்ள தூரம். அவங்களே கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதான் ஏணி. ஏணியோட உயரம் என்ன? ஏணியோட இது என்ன? சாரி, ஏணி இது செவுரு. இந்த செவுத்துல என்ன பண்ணீங்க? இங்கே ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் மேலே ஏணி சாச்சி வச்சிருக்காங்க. ஸோ அந்த செவரோட உயரம் என்னன்னா 2 மீட்டரு. ஏணியோட உயரம் என்னன்னா 2.5 மீட்டர்ட்டாங்க. இந்த செவுத்துக்கும் இந்த ஏணிக்கும் உள்ள தூரம் என்னன்னு கேட்குறாங்க. சரி, நமக்கு இது என்னன்னா ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்க, ஸோ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்க இப்போ அப்படியே வச்சுக்கலாம். 2.5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 2 ஸ்கொயரையும் இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் கூட்டினா நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ என்னன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 2 ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் கொண்டு இப்போ 2.5 ஸ்கொயருங்க நமக்கு என்ன வரும்? இது டேட்டா 25 எடுத்துக்கலாம். 25 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 625. ஸோ 6.25. ஏன்னா 625னா நமக்கு 2.5 2.5 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். 2.5 × 2.5னா மொத்தம் நமக்கு எத்தனை டெசிமல்? இங்கே ஒரு டெசிமல், இங்கே ஒரு டெசிமல். ஸோ 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த +2 ஸ்கொயர் ஆன்சர் பண்ணால் மைனஸ் ஆயிரும். 2 ஸ்கொயர் நமக்கு 4. அப்போ 6.25 - 4. அப்போ நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6.25 4 போச்சுன்னா மீதி 2.25 2.25. ஸோ என்னன்னா இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.25. இங்கே பாருங்க 225 4 எடுத்தால் நமக்கு என்னது? 15 ஸ்கொயர் நமக்கு 225. அப்போ 1.5 × 1.5. இங்கே 2 ஸ்தானம் தள்ளி இங்கே 2 ஸ்தானம் தள்ளி கரெக்டாக புள்ளி இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 1.5. அப்போ x is equal to 1.5. அப்போ எவ்வளோ தள்ளி இருக்குன்னா 1.5 சென்டிமீட்டர். சரிங்க, ஏன்னா மீட்டருக்கு தான். அப்போ 1.5 மீட்டர். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? அப்போ 1.5 மீட்டர் நமக்கு என்னது ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ஏ ஆன்சர். பித்தாகரஸ் தியரம் ரொம்ப முக்கியம். நிறைய சம்ஸ் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி போகணும்னு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். பாருங்க, யூசிங் த ஃபிகர் வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் எக்ஸ் டிகிரி. ஓகேவா? படத்தை பயன்படுத்தி எக்ஸ் டிகிரியின் கோண மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன கோண மதிப்பு என்னன்னா இங்கே இது பாருங்க, இது நமக்கு என்ன கோணம்? வெளிக்கோணம். அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலு? சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அதாவது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஓகேவா? அது எக்ஸ்டீரியர். வெளிக்கோணம்ங்கிறது உள்ள இருக்க எதிராக இருக்கக்கூடிய உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஓகே, உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டலாம். இது 7th செகண்ட் டைமு. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க விடாமல். எல்லா கொஸ்டினையும் கேட்டுருக்காங்க. உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஓகேவா? பாருங்க, இங்கே என்னன்னா வெளிக்கோணம் 130 டிகிரி. உள்ளது அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல என்ன உள்ளது கோணம் பாருங்க. இங்க எக்ஸ் டிகிரி. இது நமக்கு என்னது? இது செங்கோணம் கொடுத்தாங்க. அப்ப செங்கோணம் இது நமக்கு 90 டிகிரி. ஓகேவா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னா 130 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. அப்ப இதோட ஆன்சர் 40. ஆப்ஷன் பி. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான், நல்லா படிச்சுக்கணும். பாருங்க, வெளிக்கோணம் சமம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் சொல்லி இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும், ஈஸியாக போட்டலாம். பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது ஈஸியாக தான். 1, 3 மற்றும் 5 ஆகியவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாகும் 3 இலக்க எண்களில் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களின் வித்தியாசம். ஓகேவா? பாருங்க, 1 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. ஸோ இந்த 3 டிஜிட் யூஸ் பண்ணி நம்ம என்னன்னா ஏன்னா நம்ம பெரிய நம்பர்னா ஃபர்ஸ்ட் 5 எடுத்து எழுதிக்கலாம். 531 இருக்கல, இதுதான் பெரிய நம்பரா இருக்கும். ஏன்னா இதுதான் நம்ம பெரிய நம்பர். திருப்பி அப்படியே எழுதிக்கிறோம் 531. இதே மாதிரி மிகச்சிறிய எண் என்னவா இருக்கும் பாருங்க, 135. 135. ஏன் இங்க வந்து நம்ம 2 டைம் யூஸ் பண்ணா என்ன சொல்லிட்டாங்க? ஒரு முறை மட்டுமே நம்பரை பயன்படுத்தணும். ஒரு முறை மட்டுமே நம்பரை பயன்படுத்தணும். இதே ஒரு முறை மட்டும் பயன்படுத்த தேவை அப்படின்னு சொன்னா 111 எடுத்திருப்போம். இங்க வந்து ஒரு முறை மட்டும் பயன்படுத்த 135 எடுத்திருக்கோம். ஓகேவா? சரி, 2 கழிச்சிடலாம்.
இங்கே 11லேருந்து 5 போச்சுன்னா இங்கே 2000. இப்போ 11லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ 6. அதே மாதிரி 2ல் இப்போ போகாது. ஸோ 12லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு 9. இங்கே 4 இருக்கும். ஸோ 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ 396. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 396. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். பாருங்கள் நெக்ஸ்ட் சம் போகலாம். மிகைநிரப்பு கோணங்களில் ஒன்று. ஓகே, ஃபஸ்ட்டு மிகைநிரப்பு கோணம்னா 2 கோணத்தை கூட நமக்கு என்ன கிடைக்கணும் 90 டிகிரி கிடைக்கணும். அதான் நம்ம மிகைநிரப்பு கோணம். ஸோ ஒன்று மற்றொன்றின் 4 மடங்குகளினில் அந்த கோணங்களை காண்க. ஒன்று மற்றொன்றின் 4 மடங்குகளினில் அந்த கோணங்களை காண்க. பாருங்க, அது 2 கூட நமக்கு என்ன கிடைக்கணும் 180 டிகிரி கிடைக்கணும். ஒரு கோணம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு கோணம் அதோட 4 மடங்கு, அதனால அதனால் 4x எடுத்துக்கலாம். ஸோ மிகைநிரப்பு கோணம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 கூட நமக்கு எவ்வளோ வரணும் 180 டிகிரி வரணும். ஸோ x + 4x = 180 டிகிரி. x + 4x நம்ம கூட்டினா 5x. ஸோ 180 டிகிரி. அப்போ நமக்கு x மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். 180 டிகிரிலேருந்து 5 டிவைட் பண்ணிட்டோம்னா 1 5 5, இங்கே நமக்கு 3 5 5, மீதி 3 இருக்கும். அப்போ 6. இப்போ 36. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 36 டிகிரி. ஸோ 36 நமக்கு ஒரே ஒரு இதாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஒரு கோணம் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு கோணம் நமக்கு என்ன 4x. 4xனா 4 × x, 4 × 36. 4 36 நமக்கு என்ன ஒரு 144. அப்போ இன்னொரு கோணம் நமக்கு என்ன 144 டிகிரி. அப்போ 36, 144. ஆப்ஷன் பி கொடுக்கறத நம்ம ஈஸியாக மேக்ஸிமில் மாற்றி தான் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஒன்று மற்றொன்று 4 மடங்குனா 1.5 x எடுத்துக்கிட்டோம். அந்த எக்ஸ் 4 மடங்குனால 4x எடுத்திருக்கோம். ஓகேவா, 2 கூட்டினா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் நம்ம 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் 180 டிகிரி கிடைக்கணும். இதே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். ஓகேவா, நாங்கள் நெக்ஸ்ட் போகலாம். த நெக்ஸ்ட் டைம் ஆஃப் த பேட்டர்ன் இஸ். ஓகேவா, இந்த பேட்டர்னில் நெக்ஸ்ட் டைம் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னா 1, 3/7, 5/21, 7/43. ஓகேவா, பாருங்க இது ரொம்ப ஈஸியாக போடலாம். அந்த 1/1 எடுத்துக்கலாம். இங்கே 3/7, இங்கே 5/21, 7/43. பாருங்க இங்கே என்ன டிஃபரன்ஸ் வந்தது, இங்கே 2 டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் இது 2 டிஃபரன்ஸ் நமக்கு என்ன ஒரு மேலே 9 வரணும். 9 ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே 9 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். பாருங்க கீழே பாருங்க, இங்கே 1 இருக்குது. இந்த 1க்கு 7க்கு டிஃபரெண்ட் என்ன 6. இந்த 7க்கு 21க்கு டிஃபரன்ஸு 14. இந்த 21க்கு 43 டிஃபரன்ஸு 22. ஸோ அப்போ இங்கே 6, 14, 22 என்னென்னா அதிகமாகிட்டே போகுது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன ஒரு நம்பர் ஒன்று பார்க்கணும். பாருங்க 6, 14, 22. அப்போ இதுக்கு 2 டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் இங்கே இதுக்குன்னா 8. இங்கே 6 + 8 14, 14 + 8 22. அப்போ 22 + 8 நமக்கு என்ன வரணும் 30. அப்போ 43 30 கூட்டினா நமக்கு 73. அப்போ 43 30 கூட்டினா நமக்கு என்ன வரணும் 73 வரணும். ஏன்னா கீழே இங்கே 6, 14, 22 8 8 கூட்டிகிட்டே வராங்க. ஸோ 6, 14, 6, 8, 14, 14, 8, 22, 22 8 30 ஆகும். ஸோ நமக்கு 43 30 கூட்டினா நமக்கு 73. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது 9/73. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா, எப்படி போனால் கொஞ்சம் யோசிச்சு போடணும். நமக்கு கீழே என்னென்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நமக்கு ஆன்சர் கீழே ஈஸியாக வந்துடும். மேலே கண்டுபிடிச்சா அதே தான் எல்லாத்துலேயும் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ கீழே இங்கே 1க்கு 7க்கு இடையில 6 டிஃப்ரெண்ட்டு, 7க்கு 21க்கு இடையில 14 டிஃப்ரெண்ட்டு, 21க்கு 43 22 டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குன்னா 8 8 கூட்டிகிட்டே வராங்க. ஸோ 6 + 8 14, அந்த 14 7 + 14 நமக்கு 21. அதே 14 + 8 22, 21 + 22 நமக்கு 43. அதே மாதிரி 43 + 30 நமக்கு 73. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ். ஓகேவா, இது ரொம்ப ஈஸி தான். அடுத்தடுத்த 3 எண்களை கண்டுபிடிக்கும். இது 2 டிஃப்ரெண்ட்டு 1 2, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 60 + 5 65, 65 + 6 71, 71 + 7 78. ஸோ அப்போ 65 71 78 ஆப்ஷன் ஏ. ஏன்னா வரிசையாக எல்லாத்தையுமே கூட்டு வந்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 65 71 78. நெக்ஸ்ட் கொஸ்டின் போல பாருங்க. அந்த டிசெண்டிங் ஃபார்ம் ஆஃப் த ஃப்ராக்ஷன் என்ன கேட்குறாங்க, டிசெண்டிங் ஆர்டர் கேட்குறாங்க. டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்லேருந்து என்ன வரணும் சின்ன நம்பர் வரணும். எல்லாமே பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்க 3/5, 3/5னா நமக்கு என்னது 0.6. ஓகே, 0. வந்துடும் 6 வந்துடும். ஸோ அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 7/11, 7/11னா 17ல் 11 போகணும். அப்போ 0.70ல் எத்தனை 11 இருக்கும் 6 11 இருக்கும். அப்போ 66 தான், மீதி நமக்கு 4. பாருங்க போட்டு கட்டுறேன். 7/11னா இங்கே 70, கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம்.
0 புள்ளி வந்துடும். அப்போ இங்கே 66, அப்போ 6 டைமு, மீதி நமக்கு 4, 40னா அதில் 3 டைம் வரும். 0.63 போய்கிட்டே இருக்கும். 3 டைம்னா இங்கே என்னது 33, மீதி 7, மறுபடியும் என்ன 0.63. ஸோ 0.636 இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 1/4. 1/4 நமக்கு ஈஸி. 0.25 ஏன்னா 0.25ங்கிறது கால். 1/4 நமக்கு கால் சொல்லலாம். 0.25. நெக்ஸ்ட் 11/13. 11/13. ஸோ 11/13னா 0 பாயிண்ட் வச்சுக்கலாம். 13னா 6 டைம்ஸ் வருமா? ஏன்னா 65 சாரி 8 டைம்ஸ் வரும். ஓகேவா? 8 டைம்ஸ் வரும். பாருங்க 8 டைம்ஸ்னா 26 மொத்தம் 4 எடுத்து 52 104, மீதி நமக்கு 6. ஸோ இங்கே என்னன்னா 0.8 மட்டும் வச்சுக்கலாம். ரிமைனிங் ஏதோ வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். 16னா 4 டைம்ஸ். அப்போ 0.84 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ 11/13ங்கிறது 0.84ன்னு போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 5/8. 5/8 ரொம்ப ஈஸி தான் பாருங்க. 5/8னா 50னா 0.48 6 டைம்ஸு, ரிமைனிங் 2. 20னா 2 டைம்ஸ் 16, ரிமைனிங் 4. அப்போ 0.625. ஸோ அப்போ 5/8ங்கிறது 0.625. ஓகேவா? பாருங்க நமக்கு என்னன்னா இறங்கு வரிசை, அதாவது டிசைனிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. டிசைனிங்னா எது ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர்னு பார்க்கணும். எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த 1 ஸ்பேஸ்ல 0 தான் இருக்கு. ஸோ அதை விட்டுருங்க. 10th பிளேஸ்ல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க 8. அப்போ ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும் 0.84. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ ஆப்ஷன் 11/13 ஃபர்ஸ்ட் எங்க வருது பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வருது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்க இதான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம போகலாம் பாருங்க. 0.84 இங்கே 8 வருது. நெக்ஸ்ட் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0.6. 0.6 3 இடத்துல இருக்கு. அப்புறம் மறுபடியும் 10th பிளேஸ், அதாவது முடிஞ்சுன்னா 100th பிளேஸ்ல போகணும். ஸோ 100th பிளேஸ் 7/11 தான். இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் 0 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 2 இருக்கு. ஸோ 3 இங்கே தான் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு என்ன செகண்டா வரும். தேர்டு இந்த 0.625 தேர்டு, ஃபோர்த்து 0.64 ஃபோர்த்து, ஸோ 0.25 ஃபிஃப்த்து. அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன 11/13, செகண்ட் 7/11, தேர்டு 5/8, ஃபோர்த்து 3/5, லாஸ்ட் ஒன் 1/4. லாஸ்ட் ஒன் என்னது 1/4. ஆப்ஷன் சி. நம்ம ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சாலே ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த ரேஞ்ச் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் between 10 and 100. ஓகே, ரேஞ்ச் நமக்கு என்ன ஆன்சர்? ஸோ என்ன ஃபார்முலா? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதாவது வீச்சுங்கிறது மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு. ஸோ இங்கே 10க்கும் 100க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் வீச்சு கேட்குறாங்க. ஓகேவா? 10க்கும் 100க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் வீச்சு நமக்கு என்ன டிஃபால்ட்டா 1 இருந்து 100 வரைக்கும் என்னென்ன பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு 1 இருந்து 100 வரைக்கும் மொத்தம் நமக்கு என்ன 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. அதாவது 25 பகா எண்கள் இருக்கு. அது என்னென்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ பாருங்க ஈஸியாக போட்டு பாருங்க. 1 இருந்து 100 வரைக்கும் இருக்க மிகப்பெரிய பகா எண் பார்த்தீங்கன்னா 97. 97 தான் இருக்கிற மிகப்பெரிய பகா எண். அதே மாதிரி என்ன 10 இருந்து 100 வரைக்கும் கேட்டுருங்க. ஸோ 10 இருந்து 100 வரைக்கும் 10க்கு அப்புறம் என்ன 11 இருக்கிறது மிகச்சிறிய பகா எண். ஸோ மிகச்சிறிய பகா எண்னா 11. நீங்க என்ன பண்ண 1 இருந்து 100 வரைக்கும் என்ன எத்தனை பகா எண் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன பகா எண் இருக்குன்னு கன்ஃபார்ம் என்ன பண்ணா டிஃபால்ட்டா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நோட் எடுத்து எழுதி என்னென்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ 97 இருந்து 11. ஏன்னா பெரிய மதிப்பு என்னன்னா 97, சிறிய மதிப்பு என்னன்னா 11, கழிச்சிட்டோம்னா 7ல 1 போனா 6, 9ல 1 போனா 8. அப்ப 86 தான் நமக்கு என்னது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஏன்னா இதோட வீச்சு என்ன 10 இருந்து 100 கிடைப்பட்ட பகா எண்களின் வீச்சு என்னன்னா நமக்கு 86. ஆப்ஷன் ஏ. ஏன்னா மனப்பாடம் பண்ணா நம்ம போய் அங்கே கண்டுபிடிச்சிட்டு முடியாது. ஒவ்வொரு நம்பரா போட்டு 1 இருந்து 100 நம்பர் எழுதி நம்ம 2 3 வாய்ப்பாடுலாம் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு முடியாது. ஸோ டிஃபால்ட்டா நமக்கு என்னன்னா தெரிஞ்சிருக்கணும். இதை பெரிய நம்பர்னா 97, சிறிய நம்பர் நமக்கு என்னன்னா 11. நல்லா பாருங்க 1 இருந்து 100 வரைக்கும் இருக்க பகா எண் தான் மொத்தம் எத்தனை 25 பகா எண் 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 1 இருந்து 100 வரைக்கும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 10 இருந்து 100 இருக்குன்னா 10 இருந்து சொன்னா 11 எடுத்திருக்கேன். ஸோ 97 11 போனால் நமக்கு 86. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10 சம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கான 10 சம்ஸ் பார்த்துட்டோம். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் 10 சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.